ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆடியன்ஸ் மேல என்ன தப்பு சொல்றீங்க? ஆடியன்ஸ் எல்லாம் என்னைக்குமே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, நீங்க நல்லது கொடுத்தீங்கன்னா நல்லதை ரசிப்பாங்க. இப்போ டீடைல்டான ஒரு அனாலிசிஸ் கூலியை பத்தி போடுற ஒரு வீடியோக்கும் நீங்க ப்ளூ சட்டை மாறணும் ஒரு நெகட்டிவான ஒரு 19 பேசுற வீடியோவும் போட்டா அவருக்கு ஒரு வியூஸ் போகுது இல்ல? அப்ப ஆடியன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். ஆடியன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி நீங்க ஆடியன்ஸை மாத்தி வச்சுட்டீங்க. அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது நெகட்டிவா சொன்னா எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணீங்க. இப்ப நான் கொடுக்க போற இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூக்கே நீங்க தம்ப்நெயில் நெகட்டிவா தான் போட போறீங்க. கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா போட போறது இல்லை. உடனே விஜய் ரசிகர்கள்லாம் வந்து நீ பண்ணது எனக்கு தெரியாதா, இதை மறந்துட்டியா அப்படின்னு உடனே ஒரு மெசேஜ். முதல்ல இருந்த 3 ரோலை வந்து எல்லாரும் பார்ட்டி போயிட்டு வந்தாங்க, தூங்கிடுவாங்க. அவங்க எங்களுக்கு தெரியும் அங்க. ஆனா நீங்க அந்த பார்ட்டி போயிட்டு வரவங்க அப்படின்னு நீங்க அதுல மென்ஷன்லாம் பண்ணவே இல்லை நானே. ஆமாப்பா, உங்களுக்கு நார்மலா போடுற வீடியோல ஏன்னா நீங்க இந்த இடத்திலே இந்த லாட்டிடியூட்ல இந்த கிராட்டிடியூட்ல நான் சொல்லுவோம் இல்லண்ணே. ஏன்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படித்தானே புரியும், நீங்க அந்த படத்தை கலாய்க்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தை கலாய்க்கிறேன். படம் போடுறதுக்கு முன்னாடின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்க வந்து விஜயோ இல்ல இன்டைரக்டா லியோ படத்தை கலாய்ச்ச மாதிரி தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அது சட்டைரிக்கலா தான் இருக்கு. நீ எப்படிப்பா சட்டைரிக்கல் நீயா முடிவு பண்ணிக்கிற? நான் சொல்றேன்ல, உனக்கு எப்படின்னா இப்ப அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏங்க இந்த படத்துக்கு போடுமா அப்படின்னு ஒரு கலாய்ச்சிங்க, இந்த படத்துக்கு போகணுமா, லியோ தப்பா சொல்லிட்டேன், தப்பா சொல்லு. நான் சொல்லவே இல்லையா, நீ ஏன் கத்திக்கிற? நான் உனக்கு கேட்கறேன், ப்ளூ சட்டமான தெலுங்கு எடுத்துட்டு ஒரு படத்துக்கு தெலுங்குல கொடுக்க சொல்ல, திரும்பி எப்படி வராரு நான் பாத்துடுறேன். நம்மலாம் ரொம்ப சாதாரணையா இருக்கு. நீ பாலையா பத்தி 2 வார்த்தை தப்பா சொல்ல முடியுமாங்க? இந்த படம் சுமாரா இருக்கு, இவர் என்ன ட்ரெயினை கையால் நிறுத்துறாரு, இதெல்லாம் கேவலமா இருக்கு சொல்லிட முடியுமா? பிஞ்சிரும். பிரசாந்த் பண்ணும்போது எனக்கு ரிவ்யூவில் பார்க்குறேன், இந்த படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கு. ஐயோ மேக்கிங் சொன்னோன்னா இப்போ இந்த ஆடை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபிலிம் மேக்கிங் பற்றி இவங்க நல்லா கோர்ஸ் பண்ணாங்க. நீ படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறியா இல்லை அவங்களுக்கு ஆடு கொடுக்குறியா? இதை எதுக்கு பார்க்குறீங்க? எல்லா ஹிந்தி படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, இங்கிலீஷ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் தமிழ் படத்துக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வார் 2 சூப்பராக இருக்குது. இந்த படம்லாம் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்குறது காமெடியாக தான் இருக்குது. அதாவது ஒரு கலாய்க்காமல் விட்டால் நம்ம நம்பிடுவோமா, நம்ம வந்து ஏமாந்துருவோமா, இவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு அந்த ரிவ்யூவோட எண்டில் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை பார்க்க. வணக்கம் ஆதவன் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். ஓகே. கூலி படத்துடைய ரிவ்யூஸ்க்கு அகைன்ஸ்டாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி கூலி பார்த்துட்டு உங்களுக்கு தோணுன விஷயங்கள் என்ன, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் என்ன கூலி படத்து மேலே? நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய தீவிர ஃபேன் நான். அதனால் எனக்கு படம் பார்க்குறப்போ நான் எக்ஸாக்டாக வந்து மென்ஷனே பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி, நான் இன்னொரு தேட்டரில் இருக்கேன், இந்த தேட்டரில் இந்த சீனுக்கு கிளாப்ஸ் வந்ததான்னு கேட்டேன். அதாவது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்கு ஒரு கிளாப்ஸ் வரும். அது வந்து அந்த மேன்ஷனில் ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபைட்டில் அந்த விசில் அடிக்கிற சீன் ஒன்று வரும். இது நீ என்னடா விசில் அடிக்கிறது, நான் விசில் அடிக்கிறேன்னு சொல்லி அந்த விசில் சீனுக்கும் அதுக்கப்புறம் உபேந்திராவோட என்ட்ரி வந்தோடனே அந்த கையை அப்படி தோல் மேலே அப்படி வைப்பார் ரஜினி, வச்சோன்னா இப்படி தொட்டுட்டு அப்படின்னுவார் உபேந்திரா. அது சொன்னோடனே தட்ஸ் அ மாஸ் மூமெண்ட் எங்களுக்கு. நான் அதை வந்து கேட்டேன், அது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னா இந்த படத்தை அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ், என் ரிவ்யூலேயே அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து இஸ் பவர் பேக்டு. ஸோ அடுத்தடுத்து நமக்கு முக்கியமான சீன்லாம் வருது, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு மாஸாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் எனக்கு படம் ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ரஜினி சார் படம்னா நான் ஒரு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு 3 மணி நேரம் ஃப்ரேமில் வந்தாலே போகிறோம் எங்களுக்கு. அவருடைய ஃபிலிம்ஸ்ன்னு பார்க்கும்போது அவர் அப்போவே எல்லா படமும் பண்ணிட்டார், நிறைய படங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ பண்ணுறது எல்லாமே அவர் சொன்ன மாதிரி போனஸ் அப்படின்வாங்கல்ல, அந்த போனஸ் தான். அந்த போனஸ் வந்து இயர்லி ஒன்ஸு சூப்பர் ஸ்டாரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த படங்கள் எல்லாமே எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது, ஜாலியாக தான் இருந்தது. எங்களுக்கு எந்த ஒரு படம் பார்த்து எங்கேயுமே உனக்கு வந்து தொய்வாக இருக்கக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது, ஒரு மாதிரி போர் அடிக்கக்கூடாது, இது 3மே நடக்கல அந்த படத்தில். அப்போ எங்களுக்கு பிடிச்சி தான் இருந்தது. ஓகே. இப்போ இந்த கூலி படத்தில் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? இருக்கு. அது கதை வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நான் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது 2வது என்னோட வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்து மிகப்பெரிய காவியம்லாம் நான் சொல்ல வரல, ஆனால் நல்ல படம்,
நான் அது வந்து பெரிய நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல படம், நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணால் என்ன வேணாலும் பண்ணலாம், அது வந்து நமக்கு உரிமை கிடையாது. அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் தான் அதை யோசிச்சிருக்கணும், அது கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு. கதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாம். ரெண்டாவது எங்கள் ரசிகர்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், நாகார்ஜுனாட்ட கதை சொல்லுவார். நாங்கள் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எங்களை நாடு கடத்தி இந்த மாதிரி வந்து அதில் இத்தனை பேரை கொண்டுட்டாங்க, நாங்கள் இத்தனை பேர் தப்பிச்சு வந்தோம்னு ஒரு கதை சொல்லுவார். அதை படமாக பண்ணிருக்கலாமேங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே. ஏன்னா அந்த ரெட்ரோ ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, டிஏஜிங் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது டிஏஜிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. வழக்கமாக எப்பவுமே ரஜினி சாருக்கு வந்து இந்த மாதிரி ரெட்ரோ ஃபினிஷ்னால் இப்போ ஜெயிலில் கூட வந்து மேக்கப்லாம் போட்டு அந்த மாதிரி காமிச்சாங்க, அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. பட் டிஏஜிங் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அதில் வந்து அதே 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் தான் இதுலேயும். ஜெயிலில் வந்து அதே அந்த இதை திறந்துட்டு வந்து அந்த ஜெயிலர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அந்த கேரம் போர்டு விளாட்ற சீனு, ஜாக்கி ஜெராப்ட்ட பேசுகிறது தான் இதுலேயும் அதே தான், அந்த 10 நிமிஷம் தான். பட் அந்த 10 நிமிஷம் இதில் வந்து எனக்கு இன்னும் மாசாக இருந்தது. நான் அதை எதிர்பார்க்கல அந்த கடைசி. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் சீன் பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வந்து அப்படியே தட்டிக்கிட்டே பார்த்தோம். ஓகே. ஓ தலைவா வந்துட்டா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அது. ஓகே. நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துக்கு இப்படியான விமர்சனங்கள் வரும், நெகட்டிவாக வரும்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள் ஏதாவது? நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு படம் நல்லா இல்லைன்னா நெகட்டிவாக விமர்சனம் வரும், நான் ஒத்துக்கிறேன். நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக வரும். சில பேர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்கல்ல, ஒரு இந்த கதையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நான் விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வருங்கிறது தெரியும். பட் இந்த படம் வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாரும் பார்த்து ரசித்தாங்க, அந்த இதுக்கு கிளாப்ஸ் வந்தது. அப்படி வரும்போது மக்கள் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஏன்னா மக்களுடைய முடிவு தான்ப்பா ஃபைனல் முடிவு. இங்கே நான் பார்த்து ரிவ்யூ சொல்கிறதோ இல்லை இன்னொருத்தர் பார்த்து ரிவ்யூ சொல்கிறதோ கிடையாது. பீப்புள் என்ன டிசைட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு அம்மா வந்து பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குது, அதுவும் ஃபேன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே. இப்போ ரிவ்யூ அப்படிங்கிறது இப்போ இவங்க சில வார்த்தைகள் யூஸ் பண்ணி திரு ப்ளூ சட்டை மாறன் அவர்களாக இருக்கட்டும், இட்டிஸ் பிரசந்தா அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கூலி படத்தை நெகட்டிவாக தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. மிக்சடாக கூட இல்லை, ரொம்ப நெகட்டிவாகவே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படியும் பண்ணியிருக்கலாமே. இப்போ அவங்களே சில நல்ல படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸே கொடுத்துருக்காங்கல்ல, அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு நம்ம ஒரு பதில் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? எந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க? நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அயோத்திக்கு கொடுத்துருக்குறாங்க, குட் நைட்டு கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கு அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ இந்த கூலிக்கு நம்ம ஒரு பதில் சொல்ல, நல்ல படம் இல்லை அவங்க வந்து மோசமான படம்னு சொன்னதெல்லாம் மோசமான படமாகவே இருந்திருக்கா? இல்லை அப்படி கிடையாது. அது நான் உங்களே கேட்குறேன். இல்லை அப்படி கிடையாதுன்றேன். அப்படி கிடையாது இல்லையா? அப்போ ஏன் ஒரு சில படத்துக்கு மட்டும் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, சில நல்ல படங்கள் நமக்கு பிடிச்சிருந்தது ஏன் அவங்க ரிவ்யூ அப்படி கொடுக்கல? மக்களால் பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்த படங்களுக்கு ஏன் அவங்க ரிவ்யூ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை? அது இப்போ சின்ன படங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தா வியூஸும் போகாது, அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க. சில சின்ன நல்ல படங்களுக்கே அவங்க கொடுக்க மாட்டாங்க. யூடியூப்ல வியூஸ் போகிறதுக்காகத்தான் திரைப்படம் எடுக்கிறாங்களா? இல்லை, திரைப்படங்கிறது நீங்களும் நாங்களும் வந்து நம்ம ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம். யூடியூப்புங்கிறது அதுலேருந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம பேசி மக்களில் கொண்டே வந்து, அதாவது தியேட்டருக்கு வராதவங்களை கொண்டே வர வைக்கிறதோ இல்லை இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த சீன் பார்த்தீங்களான்னு சொல்கிறதோங்கிறது அதுக்கான மீடியம். அது அவங்க கைக்கு போகிற மீடியம் யூடியூப்புங்கிறது இல்லையா? அப்போ எப்படி வந்து இந்த மீடியத்தை பற்றி நான் சொன்னால் வியூஸ் வராதுங்கிறதுக்காக போடாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் சில படத்தை சப்போர்ட் பண்ணல? மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் வந்தது, அருமையான படம். ஒரு அன்றாடம் வேலை செய்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய பசங்களை எப்படி வளர்க்குறாரு, அதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அந்த பசங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவர் எப்படி வந்து அந்த பசங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறார், இப்படி ஒரு அருமையான படம் எடுத்திருந்தாங்க. ஒரு அப்பா படுற கஷ்டம் என்னன்னு நான் என் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஜப்பான்லேயும் சைனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா இந்த மாதிரி கூலி வேலை செய்கிறாங்கிறத போட்டு காமிச்சோம், எல்லா குழந்தைங்களும் கண்ணீர் வடிக்கும். அதை பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்பா படுற கஷ்டம் என்னன்னு தெரியணும். நம்ம வீட்டுக்கு போய் கேட்டுருவோம், அப்பா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தான்னுவோம். ஒரு மொபைல் ஃபோன் சாதாரணமாக மினிமம் 20,000 ரூபா இருக்குது, மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லோரும் ஐஃபோன் வாங்குறாங்க, அது 70,000 ரூபா 75,000 ரூபா இருக்குது. அப்படி வாங்கக்கூடிய கஷ்டம் வந்து பசங்களுக்கு தெரியுமா, அது அப்பாங்களுக்கு தெரியும், அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்த படம் மெட்ராஸ் மேட்னி. அந்த டேரக்டர் இங்கே தான் இருந்தார், எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் தான் இருந்தார். அவர் ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன் அந்த படத்துக்கு ரிவ்யூவே கொடுக்கல? அது இது போட்டால் யார் பார்ப்பாங்க அப்படின்றவையான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும். என்னப்பா அது? அப்போ என்னப்பா யூடியூப்பில் இருக்கவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கிறவங்களுக்கு என்ன
பிச்சையா போடுறாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் ரிவ்யூ பண்ணால் இது நல்ல படம் அப்படிங்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு யார் இப்போ நீங்கள் ரஜினி அவர்களுடைய படமோ இல்லை அஜித் விஜய் அவர்களுடைய படங்கள் ரிவ்யூ போட்டால் நிறைய ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை பண்ணுறாங்க. அவங்களுக்கு யூடியூப்ல காசு வருதுன்னு அதை செய்வாங்க. ஆமாம். அப்போ யூடியூப்ல எந்த காசுமே வராதுன்னு தெரிஞ்சு நான் பண்ணேன். அப்போ நான் யாரு? நீங்கள் வந்து ஒரு சினிமா விமர்சகர், நீங்கள் சினிமாவை நேசித்து அதை பண்ணியிருக்கீங்க. அப்போ சினிமா விமர்சனம் பண்ணணும்னா எல்லா சினிமாவும் தானே பண்ணணும். ஆமாம். நான் திருக்குறள்னு ஒரு படத்தையும் பண்ணேன், ஓஹோ இந்தன் பேபியும் பண்ணேன். நான் என்னென்ன படங்கள் வாரத்தில் 6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எங்கள் ஆஃபீஸில் சொல்லி நான் ஒரு நாளைக்கு 2 படமாக பார்த்து 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த படத்தெல்லாம் பார்த்து நானும் சில படங்களை விமர்சனம் பண்ண விட்டுருக்கேன். ஆக்சுவலாக 3 BHK நான் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் படம் பார்க்கவே இல்லை. நான் எனக்கு அந்த டைம் கிடைக்கல. ஏன்னா நான் அந்தந்த டைமில் என்னென்னலாம் முடியுதோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே ஒரு விமர்சகரோட வேலை. இப்போ விமர்சகர்னா இப்போ ஒரு நேராக அஜித் வீட்டு வாசல்லே உட்காந்துக்கலாம், விஜய் வீட்டு வாசலில் உட்காந்துக்கலாம், ரஜினி வீட்டு வாசலில் உட்காந்துக்கலாம்ல. அங்கேயே இருந்து ஒரு வாசல்லேருந்து கிளம்பி வரும்போது அதை மட்டும் விமர்சனம் பண்ணால் போருமே. எதுக்கு உங்களுக்கு மற்றதெல்லாம்? ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் வந்து இப்போ சினிமா விமர்சகர் மேலே ஒரு கருத்து வைக்கிறீங்களே, இப்போ இந்த ஆடியன்ஸுமே இப்போ நிறைய பேர் அதற்கான ஒரு வியூஸை கொடுக்கறதா இருக்கட்டும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அந்த ரிவ்யூஸை லைக் பண்ணுறாங்க, அவங்க விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் மேலேயே நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கணும்ல. ஆடியன்ஸ் மேலே எதுக்கு இப்போ விமர்சனம் வைக்கணும்? அதை ரசிக்கிறாங்களா? ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸே தப்பு சொல்றீங்க. ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு கூமாப்பட்டியை பற்றி சொன்ன அந்த பையனையும் பார்த்து ரசிக்கிறாங்க, நீங்கள் கூலி படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்ன பெரிய நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்க எனக்கு தெரியலையே. கூலி படத்தில் வந்த சூப்பர் ஸ்டாருக்கும் கூமாப்பட்டியை பற்றி சொன்னவருக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த பையனும் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க, நல்லா பண்ணுறாப்புல, ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அதையும் ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த நம்ம சூப்பர் ஸ்டாரையும் பார்த்து கொண்டாடுறாங்க. ஆடியன்ஸ் மேலே என்ன தப்பு சொல்கிறீங்க? ஆடியன்ஸ் எல்லாம் என்றைக்குமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் நல்லது கொடுத்தீங்கன்னா நல்லதை ரசிப்பாங்க. ஆனால் இப்போ டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் கூலியை பற்றி போடுற ஒரு வீடியோக்கும் நீங்கள் ப்ளூ சட்டை மாறன் ஒரு நெகட்டிவான ஒரு 19 பேசுகிற வீடியோவும் போட்டால் அவருக்கு வியூஸ் போகுது இல்லை? அப்போ ஆடியன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். ஆடியன்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை மாற்றி வச்சுட்டீங்க. அதாவது எப்பவுமே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நெகட்டிவாக சொன்னால் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போ நான் கொடுக்க போகிற இந்த இன்டர்வியூக்கே நீங்கள் தமிழில் நெகட்டிவாக தான் போட போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக போட போகிறதில்ல. சரியா? அதுக்கு நெகட்டிவாக போட்டால் வருவாங்க, ஆடியன்ஸையே எதிர்த்தார் அப்படின்னு ஒரு இடத்துல போடுவீங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் போடுவீங்க, என்ன வேணாலும் போடுவீங்க. அப்படி போட்டால் தான் வர்றாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நாங்கள் அப்படி பண்ணலையே. இப்போ நான் யூடியூப் வந்து வீடியோ பண்ண ஆரம்பித்ததே ஒரு ஏப்ரலில் குட் பேட் அக்லி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரிவ்யூ. ஓகே, சரியா? நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு யூடியூப்பில் எத்தனையோ பேர் வந்து நிறையா விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, விமர்சகர்கள் இருக்காங்க, ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, காசிப்ஸ் பேசுகிறாங்க, எல்லாருக்கும் நல்ல ரிவ்யூ போகுது, நல்ல வியூஸ் வருது. நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் எல்லா சின்ன படங்களும் நான் பண்ணுவேன். மெட்ராஸ் மேட்னி பண்ணும்போது அந்த மொத்த டீமும் என்னுடைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? சார் எங்கள் படத்தை பற்றி நல்லா சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. பன் பட்டர் ஜாம் படத்துடைய டேரக்டரை வந்து கூலி படத்துடைய ஓப்பனிங் ஷோவில் மீட் பண்ணுறேன். அவர் என்ன யாருன்னே தெரியாது. சார் வணக்கம் சார், என் பேர் ராகுல். சொல்லுங்கள் சார், நான் தான் வந்து பன் பட்டர் ஜாம் படத்தோட டேரக்டர். ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம், நிறைய ரிவ்யூ எதுவும் போகல சார், அதனால் சரியாக போகலாங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. வருத்தப்படுறாரு. நான் அந்த படத்தில் என்ன குறை கண்டீங்க எனக்கு தெரியலையே. அது ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான படம், ரொம்ப ஜாலியாக. இப்போ இருக்கிற பூமர் அங்கிள் நீங்கள் இது பண்ணால் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்க ஜாலியாக இருக்குது. என்ன அதில் குறை இருக்குதுன்னு அப்படியே அந்த படத்துக்கு ரிவ்யூ வரல, மக்கள் பார்க்கல. மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ கொடுத்தா நம்ம போய் அடுத்த நாள் படம் பார்ப்பாங்கிறாரு. அப்போது இப்படி வச்சுக்கிறேன், ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ கொடுத்தா போய் படம் பார்ப்போன்னா ப்ளூ சட்டை மாறன் நல்லா கொடுக்கலாம்ல. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. அப்போ ஆமாம், அப்போ அந்த பொறுப்பை கரெக்டாக செயல்படுத்தலாம்ல. எனக்கு வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், ப்ளூ சட்டை மாறனோ இல்லை நம்முடைய மற்ற விமர்சகர்களோ பார்க்கும்போது யாரெல்லாம் இதில் திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, செய்தித்துறை சம்மந்தப்பட்டவங்க, ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பேசும்போது அவங்கள நான் பேசவே மாட்டேன். அவங்கள நான் வந்து அவங்க வேறு, அவங்க இன்னும் புரிஞ்சுக்கணும், அவங்கள நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் மோசமான ஒரு கோவம் யார் மேலேனா, ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு வந்து நாங்கள் ரிவ்யூவர்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணி அவருக்கும் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் சினிமா பற்றி பேசும்போது அது சரியில்லை இது சரி. நான் அவங்கள கேட்குறேன், இட்ஸ் பிரசாந்த் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கிறாரு கூலியில், லாஸ்ட்டு டிஏஜிங்கெலாம் வேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் சிவகார்த்திகேயனே நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இந்தியாஸ் பெஸ்ட்டு டிஏஜிங்னு போட்டது யார் தெரியுமா? யார்? உங்கள் சேனல் தான். ஓகே, அந்த போஸ்டர் போட்டதே நீங்கள் தானே? ஆமாம். இல்லை, அது நல்லா இந்தியாஸ் பெஸ்ட் டிஏஜ். உண்மையிலேயே ஒரு டிஏஜிங் பண்ண ஒரு எலிமெண்ட்டில் சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது
அந்த இடத்துல நின்று அந்த ககர் அப்படின்னு அந்த டயலாக் பேசும்போது எனக்கு ஒரிஜினலாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அந்த சீனை திருப்பி திருப்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். சார் ஒன்ஸ் மோர் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு இதில் சிவகார்த்திகேயன் நடித்தா நல்லா இருக்கணும். இப்போ எந்த ரிவ்யூவரை நீங்கள் நல்லா இருக்கு இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவரும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வேலை செஞ்சு வந்தவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் பொறுப்பாக செயல்பட வேணாமா? உங்கள் வீடியோவை இத்தனை பேர் பார்க்குறாங்களே, நீங்கள் ஒரு பொறுப்பாக சொல்ல வேணாமா? ஏன் பண்ணல? இதுக்குள்ள இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. இதை இந்த இடத்துல இதை நான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்? நான் என்ன கேட்குறேன்னா, நான் சொன்னது ப்ளூ சட்டை மாறன் அவர்களை பற்றி நான் விமர்சனம் பண்ணி சொல்லும் போதே சொன்னேன். ஏன்னா ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்து அந்த படத்தை பார்க்கல, மெட்ராஸ் மேண்டியை பார்க்கல, ஓவேந்தன் பேபியை பார்க்கல, நீங்கள் எந்த படத்துக்கு பன்பட்ரிஜாவை பார்க்கல, எல்லாத்தையும் ஒழிச்சு தள்ளிட்டீங்க. இது நல்லா இல்லை. மாரிசன் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். ஓ, மாரிசன்லாம் ஒரு படமாங்கிறார். இதுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்துக்கலாம், எல்லாத்துக்கும் வீட்டிலே உட்காரலாம்னா என்ன? இவர் வீட்டில் உட்காந்து காசு வருது, மற்றவங்கலாம். ஸோ உங்களுடைய பிரெயின் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ அவர் 5 வருஷமாக பண்ணுற விஷயத்துலையே அவரோட ரிவ்யூ எல்லாத்தையும் நான் திருப்பி ஒரு தடவை பார்த்தா, எல்லா ஹிந்தி படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, இங்கிலீஷ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் தமிழ் படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வார் 2 சூப்பராக இருக்குது. இந்த படம்லாம் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்குறது காமெடியாக தான் இருக்குது. அதாவது ஒரு கலாய்க்காமல் விட்டால் நம்ம நம்பிடுவோமா, நம்ம வந்து ஏமாந்துருவோமா இவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு அந்த ரிவ்யூவோட எண்டில் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை பார்க்கலாம், உங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு பார்க்கலாம், கூலிக்கு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்காரு. இல்லை ஏன்? அப்போ என்ன, கடந்த 5 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவை மொத்தமாக அழிச்சிடலாம், ஹிந்தி படம் தெலுங்கு படத்தெல்லாம் வாழ வச்சிடலாம், யாராவது காசு கொடுத்துருக்காங்களா? இல்லை யாராவது சொல்ல சொன்னாங்களா? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அண்ணே, ரொம்ப தப்புன்னு நான் என் வீடியோவில் ரொம்ப மரியாதையாக சொல்லியிருந்தேன். அவரும் எனக்கு மரியாதையாக ட்வீட் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா, நீ லியோ படத்தை கலாய்க்கலையா அப்படின்னு போட்டு ஒன்று அனுப்புகிறாரு. நான் சொன்னேன், முதல் வீடியோ ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, அதை இதே மாதிரி சோசியல் மீடியா எடுத்து பிரபலப்படுத்திட்டாங்க, அதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டேன். மறுபடியும் அனுப்புகிறாரு, இல்லை நீங்கள் அந்த வீடியோ முழுசாக போடல. ஐயா, நீங்கள் வீடியோவையும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, படத்தையும் முழுசாக பார்த்து விமர்சனம் பண்ணுறதுல போல இருக்குது, நீங்கள் தயவுசெய்து வீடியோ பாருங்கன்னு. மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஏங்க, தியேட்டரில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, லியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது யூஎஸில். அவன் தேட்டரை விட்டு வெளில போகிறான், நான் ஃபயர் இன்ஜினை காமிக்கிறேன், எல்லாத்தையும் காமிக்கிறேன், மறுபடியும் தேட்டர் உள்ள போகிறோம். நாங்களும் வந்து விஜய் படம் பார்க்குறது ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது காத்திருக்கோங்கிறோம். நான் என்னவோ விஜய்க்கு எதிரி மாதிரி இவர் நேராக அந்த வீடியோ போட்டு உடனே விஜய் ரசிகர்கள்லாம் வந்து நீ பண்ணது எனக்கு தெரியாதா, இதை மறந்துட்டியா அப்படின்னு உடனே ஒரு மெசேஜ். நான் சொன்னேன், ஏய் நான் உன்னை கேட்டது என்ன, மற்ற படங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். நீ இப்போ என்ன பண்ண, இப்படியே மாற்றி விட்டு விஜய் ரசிகர்களை தூண்டி விட்டு இந்த பக்கம் விட்டாங்க. இப்போ அவர் கூலியில் சொல்லியிருந்த டைலாக் தான் புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்கங்கன்னு. சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டாராம். இப்போது யாரை வந்து புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்கங்கன்னு எல்லா விஜய் ரசிகர்களையும் கொண்டு வந்து அவர் மேலே வச்சுக்கிட்டார். இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பீஸ்ட் படத்தை கிழிக்காத கிடையாது. இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம். ப்ளூ சட்டை மாறனை விட்டாங்க, யார் கிழிச்சாரோ அவரை விட்டாங்க. படமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீனில் 3, அதையும் நான் சொல்லியிருக்கேன் என் வீடியோவில், முதல்ல இருந்த 3 ரோலை வந்து எல்லோரும் பார்ட்டி போயிட்டு வந்தாங்க, தூங்கிடுவாங்க. அவங்க எங்களுக்கு தெரியும், அங்கே இவங்கெல்லாம் தூங்கிடுவாங்க 2வது சீனே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த பார்ட்டி போயிட்டு வரவங்க அப்படின்னு நீங்கள் அதில் மென்ஷன்லாம் பண்ணவே இல்லை நானே. ஆமாப்பா, உங்களுக்கு நார்மலாக போடுற வீடியோவில் ஏன்னா நீங்கள் இந்த இடத்திலே இந்த லேட்டிடியூடில் இந்த கிராட்டிடியூடில் நான் சொல்லுவோம் இல்லைண்ணே. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தானே புரியும், நீங்கள் அந்த படத்தை கலாய்க்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தை கலாய்க்கிறேன், படம் போடுறதுக்கு முன்னாடின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். படம் போடுறதுக்கு முன்னாடி படத்தை எப்படி கலாய்க்க முடியும்? அதானே படம் போடுறதுக்கு முன்னாடி படத்தை கலாய்க்க எப்படி முடியும்? நான் கேட்கறது அதுக்கு பேர் விமர்சனமான்னு நான் கேட்கறேன். அது விமர்சனமே கிடையாது. நான் அந்த படம் பார்த்து விமர்சனம் கொடுக்கவே இல்லையே. அது வந்து நீங்க வந்து விஜயோ இல்ல இன்டைரக்டா லியோ படத்தை கலாய்ச்ச மாதிரி தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அது சட்டைரிக்கலா தான் இருக்கு. நீ எப்படிப்பா சட்டைரிக்கல் நீயா முடிவு பண்ணிக்கிற? நான் சொல்றேன்ல, உனக்கு எப்படி, நான் இப்ப அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏன் இந்த படத்துக்கு போகணுமா அப்படின்னு, ஓ அவரை கலாய்ச்சிங்க இந்த படத்துக்கு போகணுமா அப்படிங்கிறது, ஓ அவரை கலாய்ச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் அதுக்குத்தான் சரி, நான் கலாய்ச்சிருந்தேன்னா 3 வீடியோவை நான் எடுத்தது டேரெக்டாக போடுவேன்னா? நான் நல்லா கேட்டுக்கோ, நீ நினைக்கிறதுனால இல்லை, நான் சொல்கிறேன், நான் எடுத்ததுனாலே சொல்கிறேன். நான் யாரையுமே கலாய்க்கல இல்லை. நான் அஃப்கோர்ஸ் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே நான் கலாய்க்கவும் இல்லை. நான் அவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நான் ரிவ்யூலாம் கொடுக்கவும் இல்லை. லியோ படத்துக்கும் நான் ரிவ்யூ கொடுக்கல. நான் தியேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. இதே தான் சொல்லியிருந்தேன்,
நமக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, அங்கேயாவது நாங்கள் பரவாயில்ல இன்டர்வலில் போவோம். ஏன்னா அமெரிக்காவில் இன்டர்வலில் வெளியில் போக முடியாது. ஃபயர் வார்னிங் கொடுத்தா டக்குன்னுலாம் வெளில எழுந்து ஓட முடியாது. அவன் அதுக்காக ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் கூட்டமாக வெளியில் அனுப்பி செக் பண்ணி திருப்பி உள்ள அனுப்புவான். அதுக்கு நான் சொல்லியிருந்ததை இதுக்கு ரிலேட் பண்ணிட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களே அவங்க படத்தை கேவலப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நான் சொன்னதாக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சாதாரணமாக சொன்னதை நீ இல்லை லியோ தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லி நான் சொல்லவே இல்லையா, நீ ஏன் கத்திக்கிற? நான் சொல்லவே இல்லையே. சரி அப்படியே வச்சுக்கோ, இப்போ உங்கள் சைட்லேயே வரேன். லியோ படத்தை எடுத்ததும் லோகேஷ் கனகராஜ் தான், மாஸ்டர் எடுத்ததும் லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் கனகராஜ் வந்து 2 படம் கொடுத்த அந்த டேரக்டரையே அவங்க ரசிகர்கள் கலாய்க்கிறாங்களா அப்போ? இல்லை இல்லை எனக்கு புரியல. அவங்க அந்த ரசிகர்களை இப்போ கலாய்க்கிறாங்களா? அப்போ அவங்களுக்கு பிரச்சனை லோகேஷ் கனகராஜ் கூட கிடையாது. அப்போ தளபதிக்கு யார் வந்து ஹிட்டு படம் கொடுத்தாங்கலாம் அக்கறை கிடையாது இல்லையா? என் மாஸ்டர் ஹிட்டு கிடையாதா? ஹிட்டு தான். அப்புறம் ஏன் அப்புறம் அவரை கலாய்க்கிறாங்க? இன்னும் சொல்ல போனால் லியோ படத்தில் அங்கே வர்ற கோர்ட் சீனில் அந்த ஜட்ஜுக்கு வாய்ஸ் கொடுத்ததே நான் தான். ஓ, ஒர்க் பண்ணியிருக்கீங்க லியோ படத்தில்? நான் ஒர்க் பண்ண படத்தை நானே பார்க்கும்போது நானே தப்பாக இருக்குன்னு வேற நான் அங்கேயே சொல்லுவேன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. இது தெரியாது, இல்லை எனக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் அது மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது. நான் ஏன் சொல்ல போகிறேன்? நல்லா கேட்டுக்கப்பா. இதே விஜய் சார் முதல்ல நான் மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணும்போது பர்சனலாக என்கிட்ட பேசி அவர் ஸ்விஃப்ட் காரில் வந்தப்போ நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். விழாவுக்கு வந்தது நன்றின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து வேலாயுதம் படத்தில் வந்து அந்த சில்லாக்ஸ் பாட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தான் போய் பொக்கே கொடுத்து நன்றி, இன்னும் அது ஒன்று இதுக்கு போய் நன்றிலாம் சொல்கிறீங்கன்னார். அப்போ நான் தான் நன்றி சொன்னேன். அண்ணன்னு மரியாதையாக கூப்பிடுவேன். காவலன் படத்து போது இன்டர்வியூ வந்தார். துப்பாக்கி வந்தப்போ படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், தீபாவளிக்கு வந்த ஒரிஜினல் துப்பாக்கி என்னென்ன இதை சொன்னதும் நான் தான். இந்த பசங்க இன்றைக்கி தான் விஜய் படம் பார்க்குறாங்க, நாங்கள் என்றைக்கோ இருந்து விஜய் படம் பார்க்குறவங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு 4 படம் மெர்சல்லேருந்து பார்த்துட்டு சொல்லக்கூடாது. நாங்கள் விஜய் படம் பார்ப்போம். நான் ஒரு ப்ராப்பரான சினிமா ரசிகன் தான். நான் இவருக்கு தனி சப்போர்ட் அவருக்கு தனி சப்போர்ட்டில் ஏன் யூடியூப்லேயே காதலுக்கு மரியாதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒரு கேப்டன் படத்தை ரிவ்யூ போட்டு டீகோடிங் பண்ணப்போ 25,000-30,000 பேர் பார்க்குறாங்க. விஜய் படத்தை டீகோடிங் பண்ணப்போ 3,000 பேர் பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதையோ மனசில் வச்சுருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், விஜய் தம்பிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எனக்கும் அந்த மாதிரி எந்த பர்சனல் காண்டும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ரஜினி படத்தை பார்க்குறாங்க தேட்டரில். ஆமாம், ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் தான் என்னவோ கத்துறீங்களேப்பா, இது சரியில்லை சரியில்லை, ஏன் பார்க்குறீங்க? சரி நீங்கள் பார்க்கும்போது யாராவது பார்க்க வேணான்னு சொன்னாங்களா? ஆனால் பார்த்துட்டு வெளில போய் ஒன்றும் இல்லை அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்? அது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, அது வேஸ்ட்டு. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நான் அஃப்கோர்ஸ் வந்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பிரச்சனை இப்போ விஜய் படமா ரஜினி படமாங்கிறது கிடையாது. என்னுடைய பிரச்சனை ஏன் தமிழ் சினிமாவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வார் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வார் 2 படம் பார்த்தேன். அந்த படத்துடைய கதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஹிந்த் காலத்துலேருந்து ஒரே கதை தான் அந்த கதைக்கு. அவர் ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிறார். அதுக்கு நீ போய் வார்த்தையை கேட்டுப்பாரு, அது ஒரு ஸ்பை த்ரில்லரு. நான் கேட்குறேன், யஷ்ராஜ் ஃபிலிம்ஸோடைய இதுக்கு முன்னாடி உள்ள செட் ஆஃப் படங்களெல்லாம் அவர் பார்த்துருக்காரா? அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே ரொமான்டிக் படங்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஜானர் பிரித்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுமா? அது யஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் யாஷ் சோப்ராங்கிறவர் ஷாருக் கானை வச்சு தான் லாஸ்ட் படம் டைரக்ட் பண்ணார், அது தெரியுமா? தில்வாலே துல்ஹானே லே ஜாயேங்கன்னு படத்தை டைரக்ட் பண்ணது அவர் தான், அது தெரியுமா? இவ்வளோ படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பல ஹிட்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க யஷ்ராஜ் யூனிவர்ஸ்னு ஒன்று பண்ணி, ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸ்னே ஒன்று பண்ணி, அதில் ஏக்தா டைகர் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து பத்தானு, டைகர் கா ஜிந்தாஹேன்னு ஒன்று, அதுக்கப்புறம் டைகர் 3, வார் 2. இது வந்து அவங்களுடைய ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் கான்செப்ட். சரியா? இதில் அவங்க கதைப்படி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். அதையும் நான் சொன்னேன், கதை பழைய கதை தான். இந்த பிரைம் மினிஸ்டரை கொள்ளும்போது நான் தான் ஹோம் மினிஸ்டர், நான் வந்து எப்படி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, இதுக்கு நான் எப்படியாவது நான் வந்து அவனை தீவிரவாதிகளை கூப்பிட்டு வச்சிருக்கேன், பழைய கதை தான். ஆனால் இதில் உள்ள ஃபைட் எல்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். என்னென்னா, 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கும்போது ஃப்ளைட்டில் ஒரு ஃபைட் எடுக்கும்போது ஃப்ளைட்டுடைய கதவு ஓப்பன் ஆகி டோர் ஓப்பன் ஆகி இப்படி எட்டி பார்க்குறப்போ காற்று கூட அடிக்காமல் ஜம்முன்னு ஏதோ பஸ்ஸுலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி நிற்கிறாங்க. அப்போது அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலான்னு இவர் பூரா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை க்ரீன் மேட்லாம் எடுத்தால் பல்ல காட்டியிருக்கோம். நிறைய சீன் க்ரீன் மேட் எடுக்காமல், எது இவர் ஃப்ளைட்டு மேலே நின்று க்ரீன் மேட்டில் எடுக்காமல் மேலே ஃப்ளைட்லேயே எடுத்தாங்களா? இவர் சொல்கிறாரு லைவ் லொக்கேஷன் எது ஸ்பெயின் அப்படின்னு காமிச்சோன்னா ஸ்பெயினா, காஷ்மீர் அப்படின்னா காமிச்சோன்னா காஷ்மீரா, தக்லைஃபில் காத்மண்டு அப்படின்னு காமிச்சாங்க, அது காத்மண்டு அவனுக்கு தெரியுமா? இவர் சொல்கிறார் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க.
வாழ்க்கையில் அது ஒரிஜினலே கிடையாது தெரியுமா உங்களுக்கு தக் லைஃப்பில். ஓகே, அந்த காத்மாண்டு அப்படின்னு காட்டினது. ஓகே, அது ஒரிஜினலே கிடையாது. ம், அப்போது ஒரு விஷயத்தை தெரியாமல் அந்த விஷயத்தை பற்றி பேசுறது, ரெண்டாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அவர் சொல்கிறார் மூளையை கழட்டி வச்சுட்டா இந்த படத்தை பார்க்கலாம். நாங்கள் ஏன் சார் மூளையை கழட்டி வச்சுட்டா அந்த படத்தை பார்க்கணும்? ஏன் அதே மாதிரி இந்த படத்தை மூளையை கழட்டி வச்சு அதுக்கு ஒரு சொல்கிறாரு, ஏதோ சொன்னாருங்க கூலிக்கு தலைவலி தான், இது ஒரு தலைவலி தான், ஆனால் தலிவுருன்னு சொன்னோன்னே நான் என்ன நினச்சேன், ஒரு மெட்ராஸ்காரு இங்கே தெளிவுனை பற்றி தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி போல இருக்கு, அதனால தான் அவர் தலைவர்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு சர்க்காஸ்டிக்காக அதை அப்படி தான் பேசினார். அந்த சர்க்காஸ்டிக் எனக்கு புரியல கடைசியில். நான் நினச்சேன் தலைவர்னு அதனால் சொல்கிறார் போகணும். ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நோட் பண்ணிங்களா அவர் தலைவர்னு சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு திரும்பி பார்த்து இவருடைய பழைய விமர்சனம் தலைவா படத்துடைய விமர்சனம் எடுத்து பார்க்குறேன். தலைவா படத்தில் அப்படின்னாரு, ஓ உனக்கு லைவ் வருமா, உனக்கு லைவ் வரும் ஆனால் நீ தலைவருன்னுவ. இவர் சொல்கிறார் எனக்கு 53 வயசாச்சு, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், எனக்கு 53 வயசாச்சு, நிறைய பேர் என்னை திட்டுறாங்க. அந்த மனுஷனுக்கு 75 வயசாச்சு. ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா வயசு என் அப்பா வயசு இருக்குன்னு வச்சுக்கோ, ரஜினி சாருக்கு. எங்கள் அப்பாவை ஒரு வயசுக்கு மேலே நான் வந்து ரொம்ப நொந்துக்க மாட்டேன். அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, 50th இயர் கொண்டாடுறாங்க. ரசிகர்கள் பார்த்து ரொம்ப மோசமான படம் இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், கூலி இஸ் நாட் அ பேட் ஃபிலிம், இட்ஸ் அ பிளெயின் ஃபேன் மூமெண்ட் ஃபிலிம். இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கேட்டேனே, நான் என் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேனே, ஒரு மேன்ஷன் ஃபைட்டில் சூப்பர் ஸ்டாரும் அவங்க உபேந்திராவும் நிற்கிற ஷாட் ஒன்று இருக்குது, அப்படி வந்து இப்படி நிற்பார், ஒரு ஹீரோ நிற்க சொல்லுன்னு ஓப்பனாக தான் சொன்னேன். யார் பண்ணுவா 75 இயர்ஸில் இப்படி வந்து நிற்கிற ஷாட்டு? அந்த கேமரா அப்படி வச்சு அந்த ஷாட்டை பார்த்துட்டு ஆஹா தலைவா சூப்பராக இருக்குது தலைவா. இப்போது அப்படி பண்ணவரை ஒரு மதிப்புக்கு சார் நல்லா இருக்கு சார் சந்தோஷப்பட்டுருக்க மாட்டார். நார்மலாக கிழிக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்னு நான் கேட்குறேன். உடனே எல்லாரும் கேட்பாங்க, சார் தக் லைஃப்பில் நீங்கள் அதே மாதிரி கமல் வயசானவராச்சு அவருக்கு நீங்கள் சொல்லாமேன்னுவாங்க. நியாயம்தான். அப்போ தான் சொன்னேன், கமல் படங்கள் எல்லாம் விக்ரம் கொண்டாடலையா, விக்ரமுக்கும் தக் லைஃபுக்கு 2 வயசு தானே வித்தியாசம் இருக்குது. விக்ரம் கொண்டாடலையா, விக்ரம் நல்லா இருந்தது, நல்லா பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. தக் லைஃப்பில் செகண்ட் ஹாஃபில் அவங்க பார்க்கும்போது ஐயோ இது மாதிரி எடுத்துருக்க வேணாம், மணிரத்னம் படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னாங்க. மணிரத்னம் ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி சாரி நான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்யலை போலன்னு சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், மணிரத்னம் படம் அடுத்த படம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், கமல் சார் படம் அடுத்த படம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஒரு படம் ஓடலன்னா உடனே அவளை சாச்சிடணுமா? அப்படி பார்த்தா நம்ம ஆர்டிஸ்ட்லாம் ஃபெயிலியர் கொடுக்குறது இல்லையா? அஜித் சாரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த என் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் கொடுத்தது நான் தான். ஏன் அவரை கொண்டாடலையா? தலை ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவர் ஃபெயிலியரே கொடுத்தாலும் அடுத்த படம் வரும்போது தலை ரசிகனாக தான் இருப்பான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். நீங்கள் அதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இவர் எப்பவுமே பேடாக தான் ரிவ்யூ கொடுக்குறாரு. நல்ல படம்லாம் இல்லை, அவர் தமிழ் படம்னாலே பேட் ரிவ்யூ தான். அவர் எந்த படத்துக்கும் பெருசாக நல்லா இருக்கலாம் பாராட்டிலாம் ஒன்றும் கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலியில் கொடுத்தா கூட பாவங்க தான் காசுக்கு அதை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஓ இப்போ இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த ரிவ்யூஸ் அப்படி ஆமாம் அது வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதை பார்த்துட்டு நாளைக்கு நீ ரிவ்யூ பண்ணுற உனக்கு காசு கொடுத்தா நீ வாங்க மாட்டியான்னு கேட்பாங்க. சரியா? இங்கே காசு கொடுத்து வாங்குறமோ வாங்கலையோ பாயிண்ட் ஒன்று தான், நீங்கள் அதை ஜென்யூனாக பண்ணணும். ஓகே எல்லாமே காசு கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னா எதுக்கு நீ இப்போ படம் எடுக்கணும்? தேவையில்ல. நீ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீ காசு கொடுத்துக்கலாம்ல. இந்த ரோஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு வீடியோ அந்த கேரக்டர் பேரெல்லாம் வந்து அசிங்கமாக திட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு முன்னே அங்கே ஃபாரினில் நிறைய படங்களுக்கோ இல்லை நிறைய ஷோக்கெலாம் அந்த மாதிரி அந்த ரோஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே வந்துட்டு அந்த ரோஸ்ட் கல்ச்சர் கடந்த ஒரு 2-3 வருடங்களில் தான் பூஸ்ட் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸே பேர் சொல்லி திட்டுறதா இருக்கட்டும், அதாவது அந்த கேரக்டர் பேர் சொல்லி, அந்த நடிகர் பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுலேயே வந்துட்டு தேவா அப்படின்னா தேவா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவா கேரக்டர் வச்சுட்டு ரஜினி அவர்களை திட்டுற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரோஸ்ட் அப்படின்ற பேரில் நீங்கள் நிறையா அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ரோஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? வந்து ஹாலிவுட்டில் எங்கே பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ் அந்த ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது படங்கள் வந்தோடனே பண்ணிட்டாங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. அவங்க படங்கள் வந்தோடனே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. சில படங்களோட கலெக்ஷன் வச்சுட்டு அப்படி பண்ணுவாங்க நான் அப்படின்னு பார்த்துருக்கேன். இந்த ரோஸ்ட்டுக்கு ஒரு பெரிய இதுவே சொல்கிறேன். ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய மேஜர் ஃபிலிம் எடுத்து அவங்க கலாய்ச்சி வீடியோவே போட்டாங்க. ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஹோஸ்ட் பண்ண 2 பேர் வர்றதுக்கான இன்ட்ரோ வீடியோவே கலாய்ச்சி போட்ட வீடியோ தான். ஓகே, எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. ஹாலிவுட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிமிக்ரி பண்ணுறதோ ஒரு இமிட்டேட் பண்ணுறதோ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதோ அந்த ஆர்டிஸ்டே பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. They know that is a film. Okay. They know that is a film.
பேட்மேன் வந்து நான் எப்பவுமே பறக்கிற சக்தியோட என்னையா கிண்டல் பண்ணேன்னு சொல்ல மாட்டார். ஸ்பைடர்மேன் நான் வந்து கை விட்டால் நூல் வரும், நீ வந்து என்னையா கிண்டல் பண்ணேன்னு சொல்ல மாட்டார். தே நோ தட் அது ட்ராலியில் வச்சு இப்படி தூக்குனது, நாங்கள் வந்து கயிறு போட்டு தான் தொங்கி தான் இப்படி போனோம், அப்படி தான் அந்த ஷாட் எடுத்தோம் அவனுக்கு தெரியும். சரியா? இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பண்ணும்போது இவங்க அந்த ரோஸ்ட் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பர்சனலை கலாய்க்கிறாங்க, அவங்க ஃபிலிமை கலாய்க்கிறாங்க, இவங்க பர்சனலை கலாய்க்கிறாங்க. ஓகே, உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படியான ஒரு ரோஸ்ட்டை நான் பார்த்தேன், இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ரோஸ்ட்டுக்கு எனக்கு இங்கே உதாரணம்லாம் இல்லை. உதாரணம்னா நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ரோஸ்ட்டுன்னு ஒன்று. இந்த அது இப்போ கூட யாரோ 2 பேர் பார்த்தேன், யாரோ ஒரு மொட்டை அடிச்சு ஒருத்தர் பிளிப்பா சேனல் பேர் சர்சாகா. யார் அவங்க? யூடியூபர்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நான் யார்? நீங்கள் ஆக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நான் என்ன பண்ணேன்னு ஒன்று தெரியும்ல? ஆமாம். சரி, என்ன சேனலில் ஒர்க் பண்ணேன்னு தெரியும்ல? தெரியும். ப்ளூ சட்டை மாறன் யார்? அவர் ரிவ்யூவர். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஆமாம், ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆமாம், சினிமாவில் இருந்திருக்காரு. பிளிப்பில் யார் அவங்க? ஏதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணால் எங்கள் சினிமா பற்றி என்னன்னு சொல்லலாமா? ஒருத்தருடைய பொழப்பை இன்னொருத்தருக்கு எடுக்கிற மாதிரி அது. சரி, இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பொறுப்போட ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவர் வேலை பார்க்குறாரு, சம்பளம் வருது, அங்கேருந்து வந்து சினிமாலாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. சரியா? அவருக்கு மாதம்னா சம்பளம் வருது, இவர் கேவலமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ண மாட்டேங்கிறாரு, டேரக்டர் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? ஓகே, ஆனால் எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, இதுக்கு ஒரு பதில் நீங்கள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஆடியன்ஸோ ரிவ்யூவரோ இது எல்லாத்தையுமே கன்சர்னாக எடுத்துக்கணுமா? அதாவது வந்துட்டு ஒரு படம்னா அந்த டிக்கெட் அங்கே தேட்டரில் இவங்களுக்குலாம் வேலை இருக்கும், அந்த ஒரு கன்சர்ன்லாம் அவங்க எடுத்துக்கணும். அவங்க ஒரு படம், அந்த படத்தை மட்டும் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம எடுத்துக்கலாமே, அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு நான் கேட்குறேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லைப்பா, எந்த தொழிலை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு ஹோட்டலில் போகிறோம். இப்போ நீங்கள் ஹோட்டல்லாம் வந்து போயிட்டு இப்போது இர்ஃபானா இர்ஃபான் வந்து நல்லா ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு கேவலமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ பார்த்துருக்கீங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்கல்ல. எப்படி சொல்லுவாங்க? அதை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? சொன்னால் என்ன ஆகும்? அதுக்கு பே பண்ணிட்டு வரணும், தென் வந்துட்டு அந்த வீடியோ போட முடியாது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா இருக்கா? அப்போ அங்கே இருக்கிற சமையல் தொழிலாளிகள்லாம் அதை பாதிப்பாக ஏற்படுத்துமா? நம்ம அந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஏன் சினிமா மட்டும் கேவலமாக இருக்குங்கிறீங்க? அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு ப்ராப்ளம் வராதா? ஓகே, அப்போ அங்கே மட்டும் ஏன் பாசிட்டிவாக சொல்கிறீங்க? வயிற்றுக்கு போதுங்கிறதுனாலையா? பசி இருந்தால் போகிறோம், நமக்கு சோறு கிடைச்சா போகிறோம், மற்றவன் என்ன ஆனால் நமக்கு என்ன, அதானா? இல்லை, எனக்கு தெரியல, நீ பதில் சொல்லு. இப்போ நீ தானே கேட்ட. ஆமாம், நமக்கு அந்த பொறுப்பு வேணுமான்னு கேட்டேன். எஸ், எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு வேணும். அப்போது அந்த பொறுப்பு வரணும்னா அந்த பொறுப்போடு இருக்கவங்க தான் அதை பண்ணணும். இல்லைப்பா, நானும் தான் படத்தில் பார்த்துட்டு இப்போ இந்த படத்தில் இந்த சீன் எப்படி எடுத்துருக்கலாம், இது கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக இருந்தது அப்படின்னு நானே ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். நான் சொல்லலாம் சொல்லையே, ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஆனால் அசிங்கமாக கலாய்ச்சி இதுக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலே உட்காந்துடலாம், இதெல்லாம் ஒரு படமே இல்லை, இப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. இதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணி தான். திருக்குறள்னு ஒரு படம் பார்த்தப்போ சொன்னேன், நல்ல கதை, திருவள்ளுவரை பற்றி அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் பற்றின கதை நல்லா எடுத்திருக்காங்க. மேபி நிறைய பொருட்செலவு நிறைய பொருள் இருந்திருந்தா, பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக அதை எடுத்துருக்கலாம். ஆனால் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வேலையா இந்த படத்தை பற்றியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படத்தில் நடித்தவங்கலாம் திடீர்னு ஆதவா உனக்கு என்ன சமுதாய பொறுப்பு அப்படின்னு ஒரு 10 பேர் கேட்குறாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நானும் அமைதியாக தான் இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து அவங்கவுங்க பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த பிளாஸ்ட் ஆகும்போது இப்போவும் நான் இதை சொல்லாமல் விட்டேன்னா இன்னும் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போடுறதே ஒரு வாழ்க்கையாக வச்சுருப்பீங்க, which is not going to be positive at any time in your life. அப்போ யார் ரிவ்யூ பண்ண வந்தாலும், ஒரு ஆடியன்ஸ் வந்தாலும் அது இருக்கணும். அன்றைக்கெல்லாம் இன்ட்ரோவில் வந்து அவர் முட்டை பஸ் வாங்கிட்டு முறுக்கு வாங்கிட்டுன்னு போவாங்க. அப்போல்லாம் அவங்களாம் நல்லா இருந்தாங்க. ஒரு ஏன் அவங்களாம் சாப்பிட்றதுக்கு கடையே இல்லையா என்ன? இன்ட்ரோவில் போய் தான் அந்த முட்டை பப்ஸ் வாங்கணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த கடை வாங்கினா அவங்க ஹாப்பி, ஆனால் இது கொடுங்க, ஒரு பாக்கெட் பாப்கார்ன் கொடுங்க, இது பண்ணால் அவங்க ஒரு வியாபாரம் நடக்குது, ஏதோ ஒன்று. இங்கே எல்லாருமே இன்டர்டிபெண்ட் தான். ஓகேவா? யாரோ ஒரு முதலாளி நல்ல பெரிய லெவலில் காசு தராரு, அந்த முதலாளி இன்னொருத்தனுக்கு தராரு, அவன் உடனே அவனுக்கு கீழே 10 தொழிலாளி வச்சுருக்கான். அப்புறம் இப்போ நாம் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நான் போய் ஒரு ஆட்டோவில் ஏறுறேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் காசு தரேன். ஸோ என் மூலியமாக தான் அவருக்கு சம்பளம் வருது. நம்மளை மாதிரி பல பேர் மூலியமாக அவருக்கு சம்பளம் வருது. அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இது எல்லாமே இன்டர்டிபெண்ட். நாமெல்லாம் யாரும் ஆட்டோவே போகல அப்படின்னா ஆட்டோக்காரங்களாம் எப்படி ஓட்டுவாங்க?
அப்போது இன்டர் டிபெண்ட்டாக இருக்கும்போது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு அந்த ஒரு கரிசனம் இருக்க மாட்டேங்குது? அவ்வளோதான் கேள்வி. ஏன்னா இப்போ இது வந்துட்டு இங்கே எல்லா இடத்துக்குமே உண்டு, இந்த ஃபீல்டுன்னு இல்லை. ஆமாம், நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. நேராக போய் சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா சார் எவ்வளோ சார், 350 rupees சார், எழுதி வச்சிருப்பான். பில்லு போட்டு போக வேண்டியதான். சார் 350 ரூபாங்கிறீங்க, இதை ஒரு 200 ரூபாய்க்கு தரலாமே கேட்பியா? கேட்க முடியாது இல்லை. ஆனால் எங்கேயாவது டோல்கேட்டில் கொய்யாப்பழம் வந்துட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் இல்லை என்ன 50 ரூபாங்கிற 30 ரூபாய் கொடு அப்படின்னு. ஏன் புரியுதா? அவன் தான் கஷ்டப்படுறான். அவன் 50 ரூபா கேட்டால் கொடுப்பேன், வச்சுக்கப்பா. ஏன்னா அவனுக்கு வர்றதே 10க்கு ஒரு கொய்யாப்பழம் மட்டும்தான். அவன்கிட்ட தான் பேரம் பேசி 30 ரூபா கொடு, கொடுக்கலாம் கொடு என்ன. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்லா படித்தவங்க கார்ப்பரேட்டாக எழுதி ஒட்டிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. இப்போ ஹிந்தி படத்தில் வந்து கிருத்திக் ரோஷனும் ஜூனியர் NTR நடிச்சிட்டா வெரி பிக் ஃபிலிம், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மாஸு அவங்க வேறு லெவல். தமிழில் யாராவது பண்ணிட்டான்னா குப்பையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இங்கே மட்டும் கலாய்க்கிறீங்க? ஏன் அங்கே கலாய்க்கல? இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம், கேரளாவில் கிடையாது. நான் அவனை கேட்குறேன், ப்ளூ சட்டமான தெலுங்கு எடுத்துகிட்டு ஒரு படத்துக்கு தெலுங்கில் கொடுக்க சொல்ல, திரும்பி எப்படி வராரு நான் பார்த்துட்றேன். நம்மலாம் ரொம்ப சாதாரணையா அவருக்கு, நம்மலாம் எதுவுமே செய்கிறதே கிடையாது. இதே தெலுங்கில் கொடுத்தான்னு வச்சுக்கேன், பொங்குன்னு வைப்பாங்க தெரியுமா? அங்கெல்லாம் வந்து நீ பாலையா பற்றி 2 வார்த்தை தப்பாக சொல்லிட முடியுமாங்க? இந்த படம் சுமாராக இருக்குது, இவர் என்ன ட்ரெயினை கையால் நிறுத்துறாரு, இதெல்லாம் கேவலமாக இருக்குது சொல்லிட முடியுமா? பிஞ்சிரும். ஏன்னா அவங்க ஊரில் ஒவ்வொரு சினிமாவையும் அவங்க மதிப்பாங்க. ஆனால் இப்போது என்ன ஒரு பண்ணாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட், அதுக்குன்னு ஒரு சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இதை கேள்வி கேட்குறதுக்கும் இது ஏதாவது ஒரு சேஞ்சை இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்துரும்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த மாதிரியான ரிவ்யூஸ் எப்போவுமே கேள்வி கேட்கறதுனால சேஞ்ச் வருமானலாம் தெரியாது. ஆனால் மக்களாவது புரிஞ்சுப்பாங்கிறதான். தயவுசெய்து தேட்டருவாங்க. இப்போவும் நான் ப்ளூ சட்டை மரண்டாக தான் சொன்னேன். நான் 2வது வீடியோவில் போடும்போது நான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் எடுத்து ஒரு தடவை சொல்லுங்களேன். இதெல்லாம் பாசிட்டிவாக இதெல்லாம் எதுக்கு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு லெவல் தான்ப்பா. ஒருத்தர் ஜோக்கராக இருந்து கலாய்க்கலாம், எல்லாரும் ஜோக்கராக மாட்டிங்கன்னா அப்புறம் யார் ஹீரோ? ஒருத்தர் ஜோக்கர் கலாய்க்கிறாரு விட்டுரு, அவள் தான். ஏதோ ஒருத்தர் கலாய்க்கிறாரு, எல்லாரும் அதே மாதிரி இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ஐயோ இவர் இட்ஸ் பிரசாந்த் பண்ணும்போது எனக்கு ரிவ்யூவில் பார்க்குறேன், இந்த படத்தோட மேக்கிங் நல்லா இருக்குது. ஐயோ மேக்கிங் சொன்னோன்னா இப்போ இந்த ஆடை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபிலிம் மேக்கிங் பற்றி இவங்க நல்லா கோர்ஸ் பண்ணுறாங்க. யோ நீ படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறியா இல்லை அவங்களுக்கு ஆடு கொடுக்குறியா? இதை எதுக்கு பார்க்குறீங்க? இவரே ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் ஹவுஸ்மேட்ஸ்னு, அந்த படத்தை பற்றி தப்பா சொல்லுவாரா? மோஸ்ட்லி ரிவ்யூ போட மாட்டார், அவர் நடிக்க போட மாட்டார் இல்லை. இப்போ அந்த படத்தை பார்த்து நம்ம சொல்லலாம்ல, தேவையோ இல்லாமல் குண்டா ஒருத்தன் ஏதோ ட்ரக் விட்டு வந்தான், கேவலமாக இருக்கும் அந்த சீன், இப்படி சொன்னால் அவர் என்ன நினைப்பார்? தப்பாக நினைக்க மாட்டார்? அவரை நான் வந்து என்ன சொல்லுவான், அவனை இவர் என்ன பாடி ஷேமிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல மாட்டார்? கண்டிப்பாக சொல்லுவார் இல்லையா? ஏன் சொல்லலை? நானும் அந்த படத்தை பற்றி நல்லா தான் சொன்னேன். இட்ஸ் பிரசாந்த் அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கான்னு தான் சொன்னேன். இட்ஸ் பிரசாந்த் கேவலமாக அடிச்சுக்காரன் நான் சொன்னேன். எனக்கு என்ன ஒரு மேலே பர்சனல் காண்டா? ஒன்றுமே கிடையாது. அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏன் இப்படி பேசுகிறீங்க? பப்ளிக் ஃபோரத்தில் அதே மாதிரி ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. அதுவும் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. கண்டிப்பாக அண்ணே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சினி உலகம் இதை பற்றி தெரிந்து கொண்டதுக்கு. அண்ட் வீடியோ பார்க்கும்போது இதை எப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்களா பாசிட்டிவாக பார்க்குறீங்களாங்கிறது அவங்க போடுற தம்ப்நெயிலில் இருக்குது. அதனால் தம்ப்நெயிலை பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து திரைப்படங்கள் நல்லா பாருங்கள். நிறைய படங்கள் நல்லா தான் இருக்குது, எல்லா படமும் மோசமெல்லாம் கிடையாது. பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து யோசிங்க. நான் சொன்னேங்கிறதுனால அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தமும் கிடையாது. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.